என்னத்தையாவது பேசி ஏமாத்தி விட்டு போறது தானே. அப்புறம் கேள்வி கேட்கறதுக்கு யாராவது பிரஸ்ல வந்தா சந்திக்காம ஒரு விட பிரஸ் மீட் பண்ண கண்ட்ரி கிடையாது. நான் காலையில மீட் பண்றது, மதியம் மீட் பண்றது, சாயந்தரம். ஒருத்தர் சொல்றாரு, பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது தெரிச்சு ஓடுற தலைவரை பார்த்திருக்கேன், பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது கேள்வி கேட்காம தெரிச்சு ஓடுறத உங்களை பார்த்தா பாக்குறேன். அவர் ஒருத்தர் கேள்வி கேட்டு இருந்தாரு, நீங்க இத்தனை கேள்வி கேட்டீங்கல்ல, நான் ஒரே ஒரு ஒரு கேள்வி உங்களை கேட்கவா அப்படின்னு. அண்ணே அண்ணே அது பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சகோதரர் பார்த்திவன் இதுல ஒரு கையெழுத்து, இதுல ஒரு கையெழுத்து, வெற்றி கொடி கெட்டுன்னு நினைக்கிறேன், தம்பி சேரன் எடுத்து இதுல ஒரு கையெழுத்து, இதுல ஒரு கையெழுத்து, எத்தனை போட்டாச்சு போட்டாச்சு. நீ மாடு வளர்க்குறது கேவலம், ஆனா பால், நெய், தயிர், இப்படி மோர், அந்த கடையில் கொஞ்சம் நெய் 2 கரண்டி விட்டு நல்லா முருகலா ஒரு ரோஸ்ட், அப்படியே நாக்க பிடிக்கணும் குரடு வச்சு, அப்படியே பிடிச்ச வக்கனையா நெய் ரோஸ்ட் சாப்பிட்டது தானே. ஆனா மாடு வளர்க்குறது கேவலமா பேசுனது எந்த நாக்கு? செய்யாம பேச்சு. அண்ணே இங்க வாடா, அடிய போடணும், அடிய போடணும். சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது. பால் இருந்தா பசி இல்லடா, பால் முழுமையான உணவடா. ஒரு தேசம் பசியவே சந்திக்காது. நீ எந்த திர உணவும் உனக்கு கழிவு வராது, பால் சாப்பிடு கழிவு வரும். ஏன்? பால் முழுமையான உணவு. நீ கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்க மாடு மேய்க்கிறது. நீ மேய்க்காத, நான் மேய்ச்சிக்கிடுவேன், நான் மேய்ப்பேன் தம்பி. இவன மாதிரி 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுற ஆள் இல்ல, 5000 ஏக்கர்ல வேளாண்மை செய்யற ஆளு. அது என் மக்கள்கிட்ட நிலத்தை குத்தகைக்கு எடுப்பேன், 25 ஆண்டுகள் லீஸு. 25 ஆண்டு கழிச்சு நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, எனக்கு பின்னாடி வர ஆட்சியாளம் போவான், அம்மா லீஸ் முடியுது, மறுபடி அரசாங்கத்திட்ட கொடுக்குறீங்களா, இடத்த நீங்க எடுத்துக்கிறீங்களா, இல்ல மறுபடியும் கொடுக்குறோம்னா அன்னைக்கு என்ன நிலத்துக்கு விலை, அந்த விலையை கொடுத்து ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். நீங்க ஐயா நீ விரும்பினால் இதுல வேளாண்மைக்கு அரசு வேலை போட்டு தரோம், வேலை செய்யலாம், இல்ல வேணாம்னா இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் விவசாயம் பண்ணுவேன். என்ன விவசாயம் பண்ணுவேன் சீமான்? ஒரு கூட்டு பண்ண, கத்தரிக்காய் இருக்கும், வெண்டைக்காய் இருக்கும், சொரக்காய் இருக்கும், பூசணிக்காய் இருக்கும், பீக்கங்காய் இருக்கும், முருங்கைக்காய் இருக்கும், இங்க எல்லாத்தையும் விளை வைப்பேன். இங்க நாட்டுக்கோழி வளர்ப்பேன், ஆடு வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன், எல்லாம் வளர்ப்பேன். எல்லாருக்குமே என்ன தெரியுது, அதாவது கலப்படமில்லாத உணவு வேணுமா, ஆர்கானிக் ஃபுட்டு, இயற்கை வேளாண்மை செய்யணும், அதெல்லாம் சொல்ற. ஆடு மாட்டு சாணி கழிவு புழுக்க இல்லாம, இலதலை கழிவு இல்லாம எப்படிடா இயற்கை வர வரும்னா பதில் இல்லை. மாட்டு சாணியும் ஆட்டு புழுக்கையும் போடுறதாண்டா இயற்கை வரும். அப்ப ஆடு மாடு வளர்க்கணும்ல, அது எங்களை இன்னும் கற்காலத்துக்கு ஆடு மாடு மேய்க்க சொல்ற வைத்தியக்கார எங்க ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, டே இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் இந்த ஞானத்துக்கும் அறிவுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குடா. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேய்ச்சிருக்காங்க, இயேசு கிறிஸ்து மேய்ச்சிருக்காரு. எல்லாருமே இவங்களுக்கு ஒரு ஞானம் வந்திருக்கு, இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுல வந்திருக்குடா. எல்லா பேரும் வாங்கடா ஆடு மாடு மேய்க்கலான்றாரு. சொந்த ஊரில் ஆடு மாடு மேய்க்க அது ரொம்ப அசிங்கம். அரபு நாட்டில் போய் வெண்புழுதியில் சூடு மணலில் ஒட்டகம் மேய்க்கிறது. இங்கே டீ கிளாஸ் கழுவுறதில்ல, இந்த சாதிக்கார போய் எச்சி கிளாஸ் கழுவுறதா, நம்ம சவுதியில் போய் கக்குஸ் கழுவுறது. இந்த கர்மம் பிடிச்சவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? கொள்ளையற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள்னு சங்க இலக்கியத்தில் பாட்டுருக்கு. 5000 ஆண்டு காளையை அடக்குவதற்கு அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பிலும் கூட திருமணம் செய்யணும்னு ஆய மகள் நினைக்க மாட்டாங்கிற. அன்னையிலிருந்து ஏறுதழுவி வேற ஜல்லிக்கட்டுன்னு இவங்க நாயக்க மன்னர்கள் வந்த பிறகு கொம்புல சல்லிக்காசை கட்டி விட்டதுனால ஜல்லிக்கட்டுன்னு வந்துருச்சு. ஆனால் அது ஏறு தழுவுதல் தான். அந்த திமிழை பிடிச்சி பிடிச்சி எப்படி நான் உழவுக்கு நம்ம பழக்கிறதுக்கு அந்த காட்டில் இருந்த விலங்கை வீட்டு விலங்கை அப்படி மாத்துறான்னா அதை செல்ல பிராணியா மாத்துறான். அதை போய் அப்படியே தழுவி அந்த திமிழோட அப்படி கட்டி கட்டி பிடிச்சி நட்பு பழகி அவன் பேச கேட்கிற மாதிரி கொண்டு வந்து வீட்டு விலங்கா ஆக்கிட்டான். உன்னால நம்ப முடியுதா? ரேஷன் கார்டுல காளமாட்டு பேரை வளர்த்த காளமாட்டு பேரை எழுதின கூட்டம் நம்ம கூட்டம் தான். குடும்பத்தோட போட்டோ எடுக்க போறோம்ல, போட்டோ எடுக்கும் போது அவனையும் குடி கொண்டு வீட்டுல ஒருத்தனை கருப்பு வாடா அடே கருப்பு வாடா நில்றான், அவனும் அப்படி நிப்பான். வணங்குகிற சிவனுக்கு முன்னாடி சிவனை வணங்குவதற்கு முன்பே காளையை வணங்கிய இனக்கூட்டம் தமிழர்கள். அவன் சிவனே அதுக்கு பின்னாடிதான் இருப்பான். நீ சிவனை கும்பிடுறதுக்கு முன்னாடி இவனை கும்பிட்டாகணும். உலகத்துல எத்தனை பண்டிகை இருக்கு, எத்தனை இனங்களுக்கு என்னென்ன பண்டிகை இருக்கு. ஆனால் மாட்டுக்கென்று பொங்கல் வைத்து பண்டிகை கொண்டாடிய ஒரு இனக்கூட்டம் தமிழன் தான். மாட்டுக்கு பொங்கல், ஏன்னா மாடு அவனுடைய உறவாயிருச்சு. ரொம்ப ரொம்ப மருத்துவம் அரசு மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும்.
எந்த கோர்ட்டுக்கும் போ, நீ அரசு மருத்துவமனையில் படு, இல்லை நான் தனியார் தான் படுப்பேன், அங்கேயே படு, நோ அமைச்சர் அங்கேயே படு, அவ்வளவுதானே. அரசை நடத்துகிறவர்களே அரசு பள்ளியில போய் படிக்கிறது இல்ல, அரசு மருத்துவமனையில படுத்து வைத்தியம் பார்க்கறது இல்லை என்றால் தரமற்று போயிடுச்சுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. காரணம் என்ன? தரமற்றவர்கள் கையிலேயே பல ஆண்டுகளாக நீங்கள் அதிகாரத்தை கொடுத்து கொடுத்து தரங்கட்டு போச்சு. உலகத்தில் எல்லாம் அரசு நடத்துற எல்லாம் தரமா இருக்கு, ஆனால் என் நாட்டில் அரசு நடத்துறது கேவலமா இருக்கு, கேவலமா இருக்கு. அதனாலதான் அரசு அல்ல தரிசுன்னு சொல்றது காரணம் அதுதான். அப்ப மருத்துவத்தின் தரத்தை உலகத்தரத்துக்கு உயர்த்துவேன். ஒரு அறிவிப்பை செய்வோம் சட்டசபையில், பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள், பெற்றுக் கொடுங்கள், நீங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் என்று அறிவிப்பு. பிள்ளைகளை நாங்க படிப்போம், தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகள் எதை விரும்புகிறதோ அதை அரசே படிக்க வைக்கும். இந்த நாட்டில் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி. விருதுநகர்ல இதையும் தாண்டிய சிறு சிறு சிற்றூர்கள் இருக்கிற ஏழை தாய் தகப்பன் எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் கிடைக்க வழி செய்வோம். ₹1 1 கோடி செலவானாலும் நானே செய்வேன். அரசே மருத்துவ செலவை ஏற்கும். 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ண போட்டேன்னு வச்சுக்க, மாடை மேய விட்டு நீனா போய் மேய்க்க வாங்குறவா தூக்கிச்சிட்டு வச்சுட்டு போறியா? ஃபென்ஸை போட்டு விட்டுருவேன், இரும்பு கம்பியில் அங்கே 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் 15 ஏக்கர்னு குளத்தை வெட்டி விடுவேன், தண்ணியை தேக்கி விடுவேன், அதுக்கு இறையாகிற மாதிரி அகத்தி வாகை எல்லாத்தையும் வளர்த்து விட்டுருவேன், புல்லுகளை வளர்த்து விட்டுருவேன், சாப்பிடும், சாப்பிட்டு சாணியை போடும், சாணியை போடணுன்னு சாணியை உறிஞ்சி இழுக்க வேக்கம் கிணறு குப்பையை இழுக்கிறது வருது இல்லை வீட்டில், அது மாதிரி ஒரு இது வச்சு ஒரு டிராக்டரு அதில் போய் நீ பூட்ஸு தொப்பி உனக்கு பாதிப்பு இல்லாதது அங்கேயே வெட்டினியர் டாக்டர் அங்கேயே விலங்கியல் மருத்துவமனை அங்கேயே கட்டியிருப்பேன். என் மாட்டுக்கு எந்த பிரச்சனையாலும் அவன் பார்க்கணும். அங்கே பூரா CCTV கேமரா வச்சுருவேன். அந்த மயிலை எங்கடா போகிறான், அந்த வெள்ளை எங்கடா போகிறான்னு நீ கண்ணாடி அறையில் விளிரூட்டப்பட்ட அறையிலேருந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்குறது, எத்தனை லிட்டர் பால் வெளியில் போகுது, எத்தனை லிட்டர் பால் மோர் தயிர் நெய் அந்த தொழிற்சாலைக்கு போகுது, எல்லாத்தையும் கணக்கிட்ட படித்தவன். அந்த சாணி எடுத்து ட்ரக்கில் போடுறான்ல அவனுக்கு படிக்காதவன், அவனுக்கு அரசு வேலை தான். இந்த சாணியை எங்கே கொண்டு வரா சீமான்? அங்கே 50 ஏக்கர் 100 ஏக்கரில் குப்பை கிடங்கு வச்சிருப்பேன், இயற்கை உரக்கிடங்கு, ஆடு மாட்டு புழுக்க ஆடு மாட்டு சாணி அவன் தின்ட்டு போட்ட இலதலை கழிவை கொண்டு கொட்டிடுவேன், கொட்டி சேமிச்சிருவேன் உரக்கிடங்கு. அதில் பயோகேஸ் நீ சரியில்லை மீத்தேன் ஈத்தேன் அதுல இருந்து தயாரிப்பேன். எவனாலும் எடுத்துக்கிற முடியும். சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு, மக்கிய மரக்கழிவில் இருந்து இந்த மீத்தேன் ஈத்தேன் அந்த பயோகேஸ் எடுக்குது. இந்த கர்மாந்திரம் பிடிச்சவன் எங்க ஆத்தாவோட ஈரக்கொலையா இருக்கிறான், பூமி தாயினுடைய ஈரக்கொலைய இதயத்தை சிறுநீரத்தை தோன்றான். மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு. அதே குழிக்குள்ள இவங்களை தலைகளா உள்ள வச்சு புதைக்கல நீ பாட்டு நான் செய்யறனால என்ன. நீங்க பில்கேட்ஸ் இன்னைக்கு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 இருக்கு அப்படி கணினி துறையில். ஆனா நீங்க பாருங்க, உலக பெரிய பணக்காரன் 2,50,000 ஏக்கர்ல விவசாயம் பண்ற. அப்படி அமெரிக்கால 2,50,000 ஏக்கர்ல பில்கேட்ஸ் விவசாயம் பார்க்கறான். ஏன்? அவனுக்கு தெரியுது சாப்ட்வேர்ல வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டுத்தான் போகணும். அவனுக்கு தெரியுது எத்தனை ஜி செல்போன்ல வந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ஊத்தணும். அது அவனுக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது. நீ காரை ஏற்றுமதி செய்கிறாய், சோறை இறக்குமதி செய்கிறாய். தலையில் மாற்றம். நான் சோறை ஏற்றுமதி செய்வேன் உலக நாடுகளுக்கு, காரை இறக்குமதி செய்வேன். வெனிசுலா மிகுந்த எண்ணெய் வளம் கொண்ட நாடு. சாவேஸ் அதிபரான பிறகு அமெரிக்க எண்ணெய் கிணறுகளையும் அரசுடைமையாக்கினாரு. என் நாடு என் வளம் கிடையாதுறான்ட்டு. தொழில் வளர்ச்சி நீ வேளாண்மை கைவிட்டு நீ பாரு இப்ப டாக்டர், நீ IAS, நீ IPS, ஆனா சாப்பாட்டுக்கு ரேஷன் கடையில் ரொட்டி துண்டுக்காக நிக்கணுங்கிற நிலை வந்த பிறகு சுக்கு உடஞ்சிச்சு. ஆனால் நான் அப்படி விடுறதா இல்ல. நான் காரை இறக்குமதி செய்வேன், உலகத்திற்கு சோறை ஏற்றுமதி செய்வேன். இவங்கள மாதிரி வெள்ளப்பூண்டு வெங்காயத்துக்கு வெளிநாட்டில் பல்லளிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். வேளாண்மை நானே செய்வேன். நீ வேளாண்மை செய்வது படிக்காதவன் செய்யற தொழில் தான் நினைக்கிறேன். தொழில் அல்ல, தமிழன் பண்பாடு வாழ்வியல் வேளாண்மை என்பது. என் பரம்பரையே வேளாண் பரம்பரை தான். முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டேன் குறவன் மலையில, கீழே இறங்கினேன் ஆயரு, ஆடு மாடு மேய்ச்சேன் கோணாரு. அதுக்கப்புறம் கீழே இறங்கினேன், நிலம் பள்ளமா இருந்தது, நிலம் பள்ளமா இருந்து மருத நிலம், மருத மரம் அதிகமா இருந்தனால மருத நிலம், நிலம் பள்ளமாக இருந்ததா நான் பல்லர், நீனும் பல்லர் நானும் பல்லர். அது காரண பெயர், குடிப்பெயர் அதல்ல, குடிப்பெயர். வேளாண்மை செய்ததால் வேளாளர் நான். அங்கதான் நிலைத்து வாழ்ந்தேன், குளிச்சேன், ஆற கண்டன் குளிச்சேன், நாகரிகம் அடைஞ்சேன். அங்கதான் கோயில் கட்டினேன்,
அங்கதான் கலை இலக்கியம் பண்பாடு வளர்ந்துச்சு, அங்கதான் அரசாட்சி நடந்துச்சு. அவன் தான் அப்புறம் பாண்டியரானோம். நம்ம இந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும்ல. என்னை தவிர என் பேசுவான், உனக்கு எவன் பேச்சு கொடுப்பான்? உன்னை ஏமாத்த எனக்கு மனசு வர மாட்டேது. இல்லை நானும் டெக்னிக்கா ஏமாத்துவேன். ஏய் வீட்டுக்கு வீடு 10 லட்சம் போடுறேன்ப்பா. காரு, வீட்டுக்கு ஒரு காரு, வீட்டுக்கு ஒரு காரு, ஆளாளுக்கு செல்போனு, அதுக்கு நானே காசு கட்டிடுவேன்ப்பா. நானே காசு கட்டிடுறேன், வைஃபை போட்டு விடுறேன்,